உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிவாவோட பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். என்ன? சிவா எங்க என்ன தெரியாதா? சீக்கிரம் கண்டுபிடி. அவங்க கூட சத்தியம் தானே இருந்தா. அவன் எப்படி இருக்கா? போன் பண்ணு, கேளு. நான் ஏன் ஒவ்வொரு முறையும் இப்படி செய்யறனோ தெரியல. நான் அவனை விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது, கூடவே கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் சரியான முட்டாளா இருக்கேன். இதெல்லாம் ஏன் தப்புதான், என்னோட தப்புதான். இங்க பாருங்க குருக்களே, உங்க வீட்டுல உங்க கண்ணு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. இவங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? இங்க யாரும் யாரையும் மிரட்ட வேண்டாம். எல்லாரும் மரியாதையா பேசுங்க. இப்ப நான் உங்ககிட்ட மரியாதையா கேக்குறேன், நீங்களும் மரியாதையா பதில் சொல்லுங்க. உங்களுடைய இந்த பிரேஸ்லெட் சக்தி கிட்ட எப்படி வந்துச்சு? அத்த, நீங்க என்னையா சந்தேகப்படுறீங்க? அதுவும் இந்த வெளியால் பேச்ச கேட்டா? நீங்க சொல்றது உண்மைதான். இவர் கண்டிப்பா வெளியாள் தான். ஆனா இவ யார் தெரியும்ல? இவ என்னோட பொண்ணு. அதனால நான் உங்களை சந்தேகப்படல, வெறும் கேள்விதான் கேக்குறேன். சரி சொல்லுங்க, அதோட இந்த விஷயத்தை பினிஷ் பண்ணுங்க. அவளை நீங்க நம்புறீங்க, ஆனா என்ன நம்பலையா? இங்க பாருப்பா, குழந்தைக்கு அடிபட்டு ரத்தம் வந்துச்சுன்னா அம்மாவோட நெஞ்சே வெடிச்சிடும். அவளுக்கு எதுவுமே தெரியாது. எதிரில யார் இருக்கா, உண்மையானவனா பொய்யானவனா எதுவுமே தெரியாது. ஒரு அம்மாங்கிறவ குழந்தையோட கண்ணீரை பார்த்தாவே உருகிருவா. இங்க என் பொண்ணுக்கு இப்படி அடிபட்டிருக்கு. என்னால இனிமேல் யாரையும் நம்பவும் முடியாது, என்னால யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் முடியாது. இன் ஷார்ட், நீங்க எனக்கு ஒரே ஒரு பதில சொல்லுங்க. உங்களோட இந்த பிரேஸ்லெட் என் சக்தி கிட்ட எப்படி வந்துச்சு? இவதான் திருடுனா? ஐயோ, என்ன சிக்க வைக்க இவங்க என்ன வேணா செய்வாங்க. டாக்டர் சிவா, பாத்தீங்களா எவ்வளவு கோவமா என்ன அடிக்க வராரு பாருங்க. விட்டா என்ன கொன்னுடுவார் போல இருக்கு. இது என்ன உங்களுக்கு புதுசா என்ன? நேத்து கூட ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன சிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட இன்னைக்கும் இதுதான் நடக்குது. அங்கிள், நீங்களே சக்திக்கு எடுத்து சொல்லுங்க. சக்தி, நீ இப்படி தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எந்த தப்பும் செய்யல. சக்தி அவ அக்கா வாழ்க்கையை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணியிருக்கா. அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு உங்க சத்தியத்தை மீற வேண்டியதா போச்சு. வா,
அப்ப நீங்க என்ன சத்தியத்தை கடைபிடிக்கிறீங்க சிவா? காதலிக்கு பண்ண சத்தியமா? அங்கிள், உங்களுக்கு இப்பவும் சந்தேகமா இருக்கா? இவங்க 2 பேருக்கும் மத்தியில எதுவுமே இல்லையா? ஐயோ, இந்த சக்தி எப்பயும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ சொல்ற இந்த பிரேஸ்லெட் கதை கூட பொய்யாதான் இருக்கும். சக்தி, எனக்கு உன்கிட்ட இருந்துதான் பதில் வேணும். ஆமா சித்தப்பா, நான் சத்தியத்தை மீறிட்டேன். அது கூட ஏன் தெரியுமா? உங்க சத்தியத்துக்கு முன்னாடி நான் வேற ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். ரக்ஷா பந்தன் அன்னைக்கு பண்ணது என்ன சத்தியம் தெரியுமா? நான் என்னோட அக்காவை பாதுகாக்க என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அவங்களோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு சத்தியமும் பண்ண. இந்த சத்தியத்தை காப்பாத்த நான் பண்ண மத்த சத்தியத்தெல்லாம் மீறுவேன்னு சொன்னேன். நீ சொல்றதையெல்லாம் நான் எப்படி நம்புறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க சக்தியை நம்பவே வேண்டாம். ஆனா யாரால ரஞ்சன வேலையை விட்டு நிறுத்தினாங்களோ அவங்கள நீங்க நம்புவீங்கல்ல? அவங்கள கண்டிப்பா நீங்க நம்பிதான் ஆகணும். அவங்க கிட்ட இவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கா. அதனாலதான் இவனை எல்லாரும் முன்னாடி அடிக்க வேண்டியதா போச்சு. அதுவும் இவன் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கா. ஆனா அவங்க இவனுக்கு பலியாகல. ஆனா இவனோட கேவலமான வேலைக்கு அவங்க இன்னைக்கு சாட்சியா வந்து நிக்கிறாங்க. நான் யார பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியணுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.